வணக்கம் நண்பர்களே. காதல் கைகூட. நான் இப்போ இந்த வீடியோவில் எந்த சக்கரத்தை நான் எப்படி எழுதியிருக்கிறேனோ அதே மாதிரி இந்த சக்கரத்தை எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. என்ன வச்சு நம்ம எதை செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நிதானமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. அதுக்கு அந்தாண்ட நான் சொல்கிறபடி பூஜை பண்ணி என்ன செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே, இதை ஒரு 2க்கு 2 இல்லை 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு இதை நான் எப்படி எழுதியிருக்கிறேன்னு அதே மாதிரி இதை மேலே காதல் கைகூட அப்படின்றத விட்டுடுங்க. அதுக்கு கீழே எந்திரம் எழுதியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் தான் இந்த சக்கரத்தை இந்த விஷயத்துக்குன்னு எழுதியிருக்கிறேன். இந்த சக்கரத்தில் நான் என்ன எழுதியிருக்கணும் அதே மாதிரி இந்த சக்கரத்தை இந்த மந்திரத்தை இந்த சக்கரத்தில் எழுதுங்க. இந்த ஒரு தாமரை தகடு எடுத்துக்கோங்க, இல்லை காரிய தகடு. எந்த காரியம் நடக்கணும்னா காரிய தகடும் செய்யலாம், தாமரை தகடுலாம் செய்யலாம், இல்லை இது செம்பு தகட்டிலையும் எழுதிக்கலாம். உங்களுக்கு காரிய தகடு கிடைக்காது, நீங்கள் செம்பு தகடு, தாமரை தகடு வாங்கிக்கோங்க. 2க்கு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு இதை எழுதிக்கிறீங்க. எழுதிக்கிட்டு கீழே யார் நம்மளுக்கு வசியமாகணும், யாரை நாம் வசப்படுத்தி காதலிக்கிறவரை நம்ம மணக்கணும். மனம் முடிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம இதை கைவிடக்கூடாது. நீங்கள் நான் சொல்கிறது இது சிவனுடைய மந்திரம். இதை உண்மையாக இருக்கிறவங்க இதை செய்யுங்க, சரிங்களா? வசியத்துக்கு எத்தனையோ முறைகள் இருக்குது. காதலன் காதலி சேரத்துக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, முறை இருக்குது. சக்கரமாகவும் இருக்குது, மையாவும் இருக்குது. அப்புறம் நம்ம வேர்களை வைத்து எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. முகவசியம், நிறைய வசியங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்றா நான் போடுறேன். உங்களுக்கு எது தேவைப்படுதோ, உங்களுக்கு சௌகரியம் எது இருக்குதோ அந்த பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை எழுதிக்கிட்டு நீட்டாக இந்த நான் எப்படி எழுதியிருக்கேன்னா கீழே அவங்களுடைய பெயர், தாயார் பெயர் மேலே எழுதுன மாதிரி நீங்கள் எழுதிக்கின்னு கீழே நீங்கள் யாரோட சேரணும் அப்படின்ற பேர் எழுதிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஒரு 108 தடவை சொன்னாலும் சரி, நீங்கள் அதிகமாக சொல்லணும். இந்த 108ன்னா சும்மா சாதாரண ஒரு வரி மந்திரம்தான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக இதை சித்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் செய்யலாம், சரிங்களா? இந்த மந்திரம் நான் சொல்கிறேன் பாருங்கள். மந்திரம் யவசி நம. இந்த மந்திரத்தை தான் சொல்லணும். ஓம் யவசி நம, ஓம் யவசி நம, ஓம் யவசி நம. இந்த மந்திரம்தான் ஓம் யவசி நம. இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் ஒரு 1008 விதம் நீங்கள் ஒரு 3 நாள் கூட ஜபிக்கலாம், 5 நாள் கூட நீங்கள் ஜபம் செய்யலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் செய்யும் போது இந்த தகடை எழுதிடுறீங்க. இதை சுத்தகரிக்கிறது ஒரு எலுமிச்சம் சாறு விட்டு இதை சுத்தப்படுத்திடுங்க. அதுக்கு அந்தாண்ட கொஞ்சம் திருநீர் போட்டு இந்த எந்திரத்தை தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு இதை அப்படியே சுருட்டிடுங்க. சுருட்டி ஒரு தாயத்தில் அடைச்சி இந்த தாயத்துக்கு நான் சொன்ன மந்திரத்தை கையில் வச்சுக்கோங்க. வலது கையில் வச்சுக்கோங்க. இடது கையில் நீங்கள் மணி உருட்டுறதா இருந்தால் மணி உருட்டுங்க. அப்படி எங்களுக்கு மணியெலாம் உருட்ட தெரியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. வடக்கு முகமாக உட்காந்துக்குங்க, இல்லை கிழக்கு முகமாக உட்காந்துக்குங்க. உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை டெய்லியும் ஒரு 3 நாள் 1008 சொல்லலாம். அப்படி இல்லை ஒரே நாள் கூட நீங்கள் சொல்லிவிட்டு எடுத்துன்னு போயிட்டு இது எங்கே வைக்கணும் அப்படின்னா உங்கள் சட்டை பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. நீ காதலிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களாதான் நான் திருமணம் பண்ணணும் அப்படின்றவங்க, இப்போ பெண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்டில் நீங்கள் இதை எழுதிட்டு கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் புதைச்சி வைக்க முடியாது. புதைக்கிறது கஷ்டம், புதைக்க முடியாது. அப்படி வழி இருந்தால் பொச்சு கூட வச்சுருங்க, புதைக்க முடியாது. ஒரு இல்லை பூத்தொட்டி அது இது ஏதோ ஒன்று அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் அசாதை ஒரு துளையை போட்டு அதுக்குள்ளே அந்த தாயத்தை உள்ளே வச்சிடலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை பூச்செடி இந்த காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அந்த பொச்சு வச்சிடலாம்.
அவங்க காம்பவுண்டுக்குள்ளே தானே இருக்குது, அதை புதைச்சி வச்சுருங்க. அது புதைச்சி வைக்க முடியல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து இறப்பில் சொருவி வச்சிடணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் செய்கிறீங்க. பூஜை முறையை நான் மந்திரத்தையும் சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஒரு விநாயகர் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்க. எழுதின பிறகு உங்கள் வேண்டுதல் தான் இது. வந்து நீங்கள் எப்படி வேண்டுறீங்க அப்படின்றது தான் இதில் வந்துட்டு நான் சொல்கிறேன். இதை வந்து இந்த பூஜை முறையெல்லாம் நீங்கள் பண்ணணும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது சொல்லிட்டீங்க, இந்த தகடை எழுதி ஒரு விநாயகர் கோவிலுக்கு இல்லை சிவன் கோவிலுக்கே நீங்கள் போங்க. சிவன் கோவிலுக்கு போயிட்டு கூட ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். யாருடைய பெயருக்கு இப்போ இருக்காங்க பார்த்தியா, இவங்க பேர் இப்போ எழுதியிருக்கீங்க, அவங்க பேருக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரு பூ மாலை வாங்கின போயிட்டு ஒரு நெய் தீபமோ இல்லை ஒரு நெய் தீபம் போடுங்க. உங்களை நெய் தீபம் இல்லை அப்படின்னா வந்து இழுப்பை எண்ணெய், சட்டுன்னு வரல, இழுப்பை எண்ணெய் போட்டுக்கோங்க. இது ரெண்டில் எதனா ஒன்று பண்ணிவிட்டு வாங்கின போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜை அப்போ எனக்கு பூஜை வந்து ஐயர்கிட்ட தான் கொடுத்து வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். இந்த மாதிரி நல்ல விஷயம் தானே பண்ணுறீங்க, நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க. இந்த தாயத்தை கொடுத்து அங்கே வைக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு பேப்பரில் மடித்து உள்ளே வந்து வச்சுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து இதை மந்திரிச்சு வச்சு கொடுங்க சாமி அப்படின்னா வச்சு கொடுத்துருவாங்க. அப்படியே நந்திக்கு ஒரு தீபம் போட்டு ஒரு ஆராதனை காட்டிடுங்க. ஒரு தீபம் போட்டுட்டு கற்பூரம் ஊதுபத்தி கொளுத்தி சாம்பிராணி போக்க கூட போடலாம். ரெடிமேட் இப்போ தான் கிடைக்குது, அதை வாங்கி போடுங்க. மனசார போட்டுட்டு இதை நீங்கள் வேண்டி எடுத்துக்கிட்டு வரணும். நீங்கள் சும்மா வந்து நான் சொல்கிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இது கண்டிப்பாக கிடையாது. இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வரீங்க. இதை கொண்டு வந்து நீங்கள் இதை கொண்டு போய் வைக்கிறது நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கொண்டு போய் வைக்கணும். இது வச்சிட்ட பிறகு நீங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு தூரமாக இருக்கிறீங்க, தூரமாக இருக்கிறத நான் எப்படி பண்ணுவேன்னு நினச்சா இதை வந்து உங்களுடைய விஷயத்த சொல்லி, இப்போ நந்திக்கு பூஜை பண்ணியிருக்கீங்க, சிவனுக்கு பூஜை பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி விநாயகருக்கு பூஜை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்படி கொண்டு போய்ட்டு அவங்க தூரமாக இருக்காங்க, அவங்க வீட்டிலலாம் என்னால் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த வெள்ளை எருக்கம் செடி இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை எருக்கம் செடி, அந்த வேருக்கும் அடியில் வந்துட்டு இதை வந்து ஒரு பள்ளம் பறிச்சிருங்க. பள்ளம் பறிச்சிட்டு இந்த உங்களுடைய வேலைகளை வந்து அதில் சொல்லணும். ஏன்னா அவங்க ரொம்ப தொலைவாக இருக்காங்க அப்படின்ற போது வந்து நீங்கள் அந்த விஷயத்தை வந்து அந்த பூஜையை வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கிறீங்க. வெள்ளை இருக்கும் செடிக்கிட்ட போயிட்டு அழகாக பறிச்சுட்டு எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாம். கிழக்கு வைங்க இல்லை வடக்க வைங்க. வச்சுட்டு இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்க குங்குமம் அதுக்குள்ளே வைக்கும்போது மறைச்சி வச்சுருங்க. அது மேலே போட்டுட்டு ஒரு ஊதுபத்தி, ஒரு கற்பூரம், ஒரு ரெண்டு வெத்தலை, 3 வெத்தலை, 4 பாக்கு அங்கே வச்சுருங்க. 2 வாழைப்பழம் அங்கே வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலை வந்துட்டு அதுக்கிட்ட சொல்லிவிட்டு இங்கெல்லாம் வேண்டிக்கினீங்க அந்த இடத்துல போய் பொச்சு வச்சுட்டு வந்துடுங்க. இது ஏன்னா வைக்க முடிஞ்சால் கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருங்க. அப்படி வைக்க முடியல, அவங்க ரொம்ப தொலைவில் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்கிற இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து சிவனுடைய ஒரு விஷயம். நான் நிறைய நேரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துறதுக்கு ஒன்று போயிட்டு அவங்க வீட்டில் ஒன்று வைக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க தொலைவாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தூரமாக இருக்கிறாங்க நான் போயிட்டு பூஜை பண்ணாத கொண்டு போய் அங்கே வச்சிடணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. சாமிக்கு கொண்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணுறங்கல்ல அந்த இடத்துல வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு அந்தாண்ட கொண்டு வந்து வச்சுடுங்க. இதை வச்சுட்டு இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஏன்னா 3 நாளுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு குங்குமம் மஞ்சள் அது போட்டு பள்ளம் பறித்து அது உள்ளே வச்சுட்டு கற்பூரம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் ஏற்றி கும்பிட்டு வந்துடுங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா 3 நாளைக்கு இதே மாதிரி வந்து பூஜையெல்லாம் 2 ஊதுபத்தி மட்டும் ஏற்றிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் 3 நாள் தொடர்ந்து ஒரு 3 நாள் வரைக்கும் அங்கே போய்ட்டு 2 ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து தூரமாக இருக்காங்க, எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும், இல்லை எனக்கு அவங்க உடனடியாக என்னை பார்க்குறதுக்கு வரணும், ஏதோ ஒரு சங்கல்பம் அங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பூதேஸ்வரி என்ற ஒரு தாய் இருக்காங்க எருக்கஞ்செடியில், அந்த தாயை வணங்கிக்கோங்க.
எருக்கன் வந்து விநாயகருக்கு உகந்தது. இந்த விஷயத்தை தாராளமாக நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் 3 நாள் இந்த பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நினைச்ச காரியம் உடனடியாக உங்களுக்கு 5 நாள் அல்லது 3 நாள் நீங்கள் பூஜை பண்ண அன்றைக்கே வந்து உங்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட இந்த ஃபோன் வரும், பேசாதவங்க கூட பேசுவாங்க. நல்ல மாதிரியாக இது வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு தான். இது காதலித்து கைவிடப்பட்டவர் மட்டும் கிடையாது, காதலிக்கிறவங்க கூட முன்கூட்டியே கூட இந்த பூஜைகளை செய்யலாம். இதை செஞ்சிட்ட பிறகு நீங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். கைவிடாதீங்க. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த வீடியோ இருவருக்குமே நீங்கள் செய்யலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது. மந்திரத்தினால் இந்த மந்திரம் வேறு மந்திரம் வேறு வச்சுட்டு திலகம் வைக்கிறது மை விஷயம் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். காதலித்த பெண்ணை கைவிடாதீங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் காதலித்த பையனை வந்துட்டு நீங்கள் வெறுத்துறாதீங்க. எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி தான் அதெல்லாம் போராடி தான் உங்களை வந்து அந்த வீட்டை எதிர்த்து நின்று உங்களை வந்து காதலிக்கிறாங்க. அது மாதிரி இருவருக்குமே இந்த வீடியோ பொருந்தும். அனைவருமே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அதுவே நான் செய்த புண்ணியம் கிடையாது, கடவுள் செய்த புண்ணியம். நாம் எல்லாம் இந்த உலகத்துக்கு இந்த மண்ணுக்கு நடிகர்கள். சரியா? நம்ம வேஷம் நடித்து முடித்த உடனே நம்மளுக்கு கடவுள் நம்மளை கூட்டுக்குவார். அவ்வளோதான். அப்படின்னு இதை வந்து மறக்காமல் இதை செய்யுங்க. எல்லாம் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. வணக்கம் நண்பர்களே.